ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த எம்எஸ்கே ஃபேஷன் பேஜ். ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் ப்ரேஸ்லெட்லாம் கேட்குறீங்க, ஆனால் எப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரமாட்டேங்குது, சொல்ல அவ்வளோக்கு சரியாக தெரியலைங்கன்னா, நீங்கள் எதுலையாவது பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களோட ஹேண்ட் இன்ச்சஸ் அளவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு சிறுசாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் கரெக்டாக டேப் வச்சு அளந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த கஸ்டமர் வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்டால் 2 ஆர்டர்ஸ் பண்ணாங்க. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. ஐயோ, பயமாக ஆகிடுச்சு. ஒரு வேளை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி சாரி சிஸ்டர்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிலாம் கேட்டேன். சாரி சிஸ்டர், கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, எனக்கு இன்னொரு ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஓகே சிஸ்டர், நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி 3 ப்ரேஸ்லெட் செஞ்சுட்டேன் ஆல்ஃபாபெட்டாலே. இந்த ஆல்ஃபாபெட்டை ப்ரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நான் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன, என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நம்மளோட டைலாக்ஸ் சிஎஸ்கேனா விசிட் பண்ணுங்கள், எம்எஸ்கேனா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லோரும்.